ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ட்ரா வந்து 475. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்றைய பாகியத்தர ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 119. இப்போ இதில் வந்து ஏபி போர்டில் 1 நம்பர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சி போர்டில் பார்த்தீங்கன்னா 9. நான் எடுத்த நம்பர் வந்து 053 நம்பர் எடுத்திருப்பேன். ஆனால் நேற்று ரிசல்ட்டு ஃபுல்லாகவே இந்த 1 9 இதிலே ரிசல்ட்டு முடிஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நம்மளுக்கு போன வாரம் பாஸ் ஆன ஸ்ரீசக்தி நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 257441. இப்போ நம்மளுக்கு போன வாரம் ரிசல்ட்டில் இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் வந்து 5 நம்பர் ஏதாவது பாஸ் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 5 நம்பர் 2வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி இயர்லி சார்ட் ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். 2வது 3வது டிஜிட்டில் 5 நம்பர் பாஸ் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட் வந்து ஒரு 4 செட்டு ரிசல்ட் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 5 5 5 4 7. அதுக்கு அடுத்த வார ஏபிசி போர்டு ஸ்ரீசக்தியில் 253. இங்கே 7 5 2 2 5 3. அதுக்கு அடுத்த வார ஸ்ரீசக்தி நம்பர் 169. இங்கே 3 5 8 0 9 8. அதுக்கு அடுத்த வார ஸ்ரீசக்தி நம்பர் 794. இங்கே 1 4 5 6 5 0. அதுக்கு அடுத்த வார ஸ்ரீசக்தி நம்பர் 240. இப்போ போன வார ஸ்ரீசக்தி நம்பர் வந்து 2 5 7 4 4 1. இப்போ இதில் என்ன நான் மெத்தட் சொல்ல வரேன்னா, ஸ்ரீசக்தி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2வது 3வது டிஜிட்டில் 5 நம்பர் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். ஓகேவா? 2வது டிஜிட்டில் 5 பாஸ் ஆகிருக்கலாம், இல்லைனா 3வது டிஜிட்டில் 5 நம்பர் பாஸ் ஆகிருந்தால் அங்கே இருக்கிற 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 5 5 25னா அதுக்கு அடுத்த வாரம் 2 5. இங்கே 5 இருக்கும் போதே அது பக்கத்தில் இருந்த நம்பர் 2. 5 2 10னா அதுக்கு அடுத்த வாரம் 1. இங்கே 5 இருந்த போதே அது பக்கத்தில் இருந்த நம்பர் 8. 5 8 40னா அதுக்கு அடுத்த வாரம் 4. இங்கே 5 இருக்கும் போதே 3வது டிஜிட்டில் 5 இருக்கும், அது பக்கத்தில் இருந்த நம்பர் 4. அதாவது 2வது 3வது டிஜிட் நம்பரை மட்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 5 4 எடுத்தோம்னா 20னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 2 இருக்கும். இப்போ போன வாரம் ஸ்ரீசக்தி நம்பர் வந்து 2 5 7 4 4 1. இதில் இருந்த 2வது டிஜிட் நம்பர் 5 தான். இது பக்கத்தில் இருந்த 3வது டிஜிட் நம்பர் 7. 5 7 எடுத்திங்கன்னா 35. 35னா 3 இல்லைனா 5 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே நான் வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஏன் இந்த மெத்தட் சொல்கிறேன்னா, இது ஸ்ரீசக்தி சார்ட் வச்சு நான் வந்து சொல்கிற நம்பர். இப்போ இந்த வார சார்ட்டு, வீக்லி சார்ட், இந்த மந்த் சார்ட் வச்சு எதுவுமே சொல்லலை. இது வந்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். 5 நம்பர் 2வது டிஜிட்டில் இல்லை 3வது டிஜிட்டில் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். இப்போ போன வார ரிசல்ட் வந்து 2 5 7 4 4 1. இதில் இருந்த 2வது டிஜிட் நம்பர் 5. இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டே ஒரு 4 செட்டு ரிசல்ட்டு தான். இங்கே 6 5 5 5 4 7னா 2வது 3வது டிஜிட் நம்பர் 5 5. 5 5 25னா அதுக்கு அடுத்த வாரம் 2 5. இங்கேயும் 2வது 3வது டிஜிட்டில் 5 இருக்கும். 5 2 5 2 10னா அதுக்கு அடுத்த வாரம் 1. இங்கே 5 8 5 8 40னா அதுக்கு அடுத்த வாரம் 4. இங்கே 4 5 4 5 20னா அதுக்கு அடுத்த வாரம் 2 இல்லைனா 0னா 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 5 7 5 7 எடுத்தால் 35. 3 இல்லைனா 5 பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே இப்போ நான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது 4 வாரமாக, ஓகேவா, ஸ்ரீசக்தி 471வது டாலேருந்து இந்த மெத்தட். இந்த 4 வார ரிசல்ட் மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ 471வது டாவில் பாஸ் ஆன ரிசல்ட்டு 246. 472ல் பாஸ் ஆன ரிசல்ட்டு 927. 73வது டாவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 464. 74வது டாவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 441. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, 4 6 9 இந்த 3 டிஜிட் நம்பர் தான் அடுத்தடுத்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்ருக்கும். நீங்கள் இந்த 4 வாரம் மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதான் பேட்டர்னே. இப்போ இங்கே முதல் வாரத்தில் 4 6, அதுக்கு அடுத்த வாரம் 9. இப்போ இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 4 6. இங்கே 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 4 6 9ல் மறுபடியும் 4. இப்போ போன வார நம்பர்லேயே 4 இருக்குது. இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 9 4 இதிலே ரிசல்ட் வரலாம். அதனால் நான் வந்து இந்த 3 நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். 4 6 9. ஏன்னா இதில் தான் வந்து ஒரு 4 வாரமாக ரிசல்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. 4 6 9 9 6 4 6 4 4. இப்போ மறுபடியும் 4 இருக்கிறதுனால 4 6 9 இதிலே நம்பர் வரலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்ரீசக்தி சார்ட்டில் ஒரு 4 வாரம் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் இருக்கும், ஓகேவா. 4 6 9 தான் அடுத்தடுத்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்டு இருக்கு. 4 6 9 9 6 4. இப்போ 6 4ன்னு இருக்குது. மறுபடியும் 9 பாஸ் ஆகலாம், இல்லை 6 பாஸ் ஆகலாம், இல்லை 4ன்ற நம்பரே கூட ரிப்பீட் ஆகலாம். அதனால் இந்த 3 நம்பருமே நான் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இயர்லி சார்ட் பேட்டர்ன் தான். ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் வச்சு கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வார ஸ்ரீசக்தி நம்பர் 441. அதுக்கு முன் வார ஸ்ரீசக்தி நம்பர் 464. இதில் ஏ போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 4ன்னு இருக்கும், இந்த வாரமும் போன வாரமும். இதே மாதிரி பாஸ் ஆன ஸ்ரீசக்தி ரிசல்ட் இயர்லி சார்ட்டில்
கம்பேர் பண்ணி இங்கே நம்பர் எழுதியிருப்பேன். இங்கே 561, அதுக்கு அடுத்த வாரம் 505, அதுக்கு அடுத்த வாரம் 098, 505, அதுக்கு அடுத்த வாரம் 584, அதுக்கு அடுத்த வாரம் 092, 137, அதுக்கு அடுத்த வாரம் 124, அதுக்கு அடுத்த வாரம் 420, இங்கே 764, அதுக்கு அடுத்த வாரம் 753, அதுக்கு அடுத்து 134. இப்போ 464 போன வாரம் நம்பர் 441. ஏ போர்டு மட்டும் எல்லா ரிசல்ட்லேயுமே சேமாக இருக்கும். இங்கே 5 இந்த இடத்துலையும் 5 இந்த இடத்துல 1 1, இங்கே 7, அதுக்கு அடுத்த வாரமும் 7. இந்த மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3வது வாரத்தில் 0 1 9 இதுலேருந்து தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கும். 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0 9, 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0 9, இங்கே 1 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0, 7 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 1, இப்போ 4 4 இருக்குது. நேற்று ரிசல்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1 9 பாஸ் ஆகிட்டதுனால 0 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இதுவுமே ஒரு கம்பேரிசன் வச்சு சொல்கிறது தான். ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஒரே நம்பரே ஒரு வாரத்தில் பாஸ் ஆகிட்டு ஏ போர்டில், அதுக்கு முன் வாரத்துலேயும் ஏ போர்டில் அதே நம்பர் இருந்தால் 3வது வாரத்தில் 0 1 9 இந்த நம்பர் தான் மேக்ஸிமமாக பாஸ் ஆகிருக்கும். 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0 9, 5 இங்கே அதுக்கு அடுத்த வாரம் 0 9, இங்கே 1 1னா 0வாவது இருக்கும். இங்கே 7 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 1வது பாஸ் ஆகிருக்கும். இப்போ 4 4 நம்பர் இருக்குது. அதாவது இப்போ நேற்று நம்பரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 1 9 பாஸ் ஆகிட்டதுனால 0 மட்டும் பெண்டிங். இந்த நம்பர் மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 5, பி கேல்குலேஷன் 4 6 9, சி போர்டில் 0. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 340 360 390 540 560 590. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 34 36 39 54 56 59, பிசி வந்து 40 60 90, ஏசி வந்து 30 50. இப்போ இந்த நம்பர் எல்லாமே ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் 3 5 0 இந்த நம்பர்லாம் எடுத்திருப்பேன். அதே மாதிரி 471லேருந்து 4 6 9 தான் ரிப்பீட் ஆகுதுன்னு பி போர்டில் இந்த 3 நம்பருமே எடுத்துட்டேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இப்போ நான் எல்லா கேல்குலேஷன் நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 3 5, பி போர்டில் 4 6 9, சி போர்டில் 0. பாக்ஸ் 340 360 390 540 560 590. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 34 36 39 54 56 59, பிசி வந்து 40 60 90, ஏசி வந்து 30 50. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.